நம்ம மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா, நம்ம மல்லிக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஏன்னா வரப்போகிற எபிசோடில் நம்ம ரேணுகாவை காப்பாற்ற போய் ஒரு கட்டத்தில் நம்ம மல்லி வந்துட்டு ரேணுகா கிட்ட அடி வாங்குறது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கும்பல் கிட்ட வசமாக சிக்க போகிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி வந்துட்டு அட்டனன்ஸ் எடுக்கிறாங்க டெய்லியும். இப்போ வந்துட்டு ஒரு டிக்கெட்டை காணோம் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்களன்னா நம்ம மல்லியோட மனசு வந்துட்டு ரொம்பவே குற்றுணர்ச்சியாக உறுத்திட்டே இருக்குங்க. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுங்க. அந்த ஒரு வீட்டில் நீங்கள் மகாராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தீங்க. இப்போ வந்துட்டு நான் உங்களை காப்பாற்றுறது தான் வந்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகிடுங்க. உங்களுடைய துணியை கழட்டி கொடுங்க, நான் மாட்டிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு விஜய் சார் கூட போய் சந்தோஷமாக வாழணும். உங்களை வந்துட்டு வெண்பா ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு நம்ம மல்லி வந்துட்டு ஒரு நல்ல மனசோடு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ரேணுகா தான் வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்காங்களே. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எல்லாருமே நம்ம ரேணுகா கண்ணுக்கு குழந்த மாதிரி தாங்க தெரிவாங்க. அதனால் பட்டுன்னு வந்துட்டு நம்ம மல்லி அரைஞ்சிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம மல்லி வந்துட்டு இப்படி நடக்கணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி இருந்துக்கிட்டு இப்போ ஒருத்தரை காணோம் அப்படின்னு தேடினதுமே வந்துட்டு இல்லைன்னு சொன்னதுமே அடுத்தது யார் மேலே டவுட் வரும் அப்படின்னு மாரிக்கு வந்துட்டு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்குங்க. ஏன்னா ரேணுகாவை தான் வந்துட்டு எல்லாரும் தேடிட்டு இருந்தாங்க. இவ்வளோ நாளாக வந்துட்டு அந்த ஒரு அனாதையை யாருமே கேட்காம இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்களான்னா திடீர்னு கேட்டு வந்திருக்காங்களே அப்படின்னு அடுத்தபடியாக எல்லாமே வந்துட்டு தேடி பார்த்துட்டு இருக்குங்க. இப்போ பார்த்தீங்களான்னா ரேணுகாவை தேட போன இடத்துல நம்ம மல்லியும் வசமாக சிக்கிட்டு 2 பேர் இவ்வளோ ஒரு சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. வெளியில் பார்த்தீங்களான்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு அவங்க மேலே அஃபிஷியலாக நான் கேஸ் கொடுக்க போகிறேன். இப்படி தான் பல பேரோட வாழ்க்கையை வந்துட்டு சீரடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் பொறுத்து போக முடியாதுன்னு ஒரு பக்கம் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த போலீஸும் சார் அவங்க வந்துட்டு பெரிய இடம் அவங்க கிட்டலாம் வச்சுக்க முடியாது. உங்களுக்கு தேவையானவங்களை வந்துட்டு நான் எப்படியாச்சும் கொண்டு வரது பார்க்குறேன். மற்றபடி வந்துட்டு அவங்க கிட்ட போயிட்டா அது பணமாக தான் திரும்ப வர முடியும் அப்படின்னு இந்த போலீஸ் வந்துட்டு அவங்களுக்கு பயந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த தர்மத்துக்கு முன்னாடி வந்துட்டு நீதி தான் ஜெயிக்கணுங்க. இந்த ரேணுகாவும் நம்ம மல்லியும் கூடிய சீக்கிரத்தில் எப்படியாச்சும் வெளியே வந்துடணுங்க. ஏன்னா இவங்களை நினச்சிட்டு நம்ம விஜயால் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. ஏன்னா அந்த கடவுள் வந்துட்டு நம்ம விஜய் வந்துட்டு ரொம்பவே சோதிச்சுட்டு இருக்காங்க. அதே பக்கம் பார்த்தீங்களான்னு கூடிய சீக்கிரத்தில் இந்த மனோகரன் இருந்துக்கிட்டு அதுக்கான வழியும் தேடுவாங்க. ஏன்னா அந்த மனோகரனுக்கு வந்துட்டு ஆல்ரெடி முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நம்ம விஜய் இப்படி தான் வந்துட்டு ரேணுகா உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்ற உண்மை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு. நீங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.